வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்களே. இன்று 20 பிப்ரவரி 2026 வெள்ளிக்கிழமை. இன்றைய கோச்சார நிலவரப்படி சந்திரன் மீன ராசியில் சனியின் நட்சத்திரமான உத்தரட்டாதியில் சந்திருக்கின்றார். இரவு 9:19 மணி வரை சந்திரன் உத்திரட்டாதியிலும், சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியிலே ஆட்சி பலத்துடன் அமர்ந்துள்ளார். நண்பர்களே, உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அதில் ராசி கட்டம் இருக்கும். அதில் 12 ராசி இருக்கும். அதில் ஒரு ராசியில் லக்னம் என்று போட்டிருக்கும். அந்த லக்னம் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதில் எந்த லக்னம் போட்டிருக்கிறதோ அதை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் லக்னத்திற்கு 12 லக்ன பலன்கள் சொல்ல போகின்றேன். நண்பர்களே, மேச லக்னம். நண்பர்களே, உங்கள் லக்னத்திற்கு 10 சனி 12 மறந்திருப்பதால் தொழிலில் சில ரகசிய முதலீடுகள் செய்ய நேரிடும். 6 புதன் 11 லாபத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் உங்கள் வேலைத்திறன் பாராட்டு பெறும். எதிரிகள் மற்றவர்களால் 7 சுக்கிரன் 11 இருப்பதால் உங்கள் மனைவி அல்லது தொழில் கூட்டாளிகள் மூலம் திடீர் பணவரவு உண்டு. 9 புதன் வலுவாக இருப்பதால் மனோதிடம் கூறும். ஆரோக்கியத்திற்கு என்று மிளகு சேர்த்த உணவுகளை சேர்ப்பது மிகச் சிறந்தது. பரிகாரம்: மகாலட்சுமி நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். ரிஷப லக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திற்கு 10 சனி 11 லாபஸ்தானத்தில் அமர்ந்து சந்திரனுடன் இணைந்திருப்பது இன்று உங்களுக்கு பணமழையை தரும். 6 சுக்கிரன் 10 இணைந்திருப்பதால் பணியிடத்தில் சிறு போட்டிகள் இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கமே. 7 செவ்வாய் 9 உச்சம் பெற்றிருப்பதால் மனைவி வழி சொத்துக்கள் வந்து சேரும். 3 சந்திரன் 11 இருப்பதால் புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியத்திற்கு வெண்பூசணி கூட்டு எடுத்துக்கொள்வது உடல் சூட்டை தணிக்கும். நண்பர்களே, அருகிலுள்ள அம்மன் கோவில் குங்கும அர்ச்சனை செய்யவும், மிகவும் நன்மை கிடைக்கும். மிதுன லக்ன நண்பர்களே, உங்கள் லக்னத்திற்கு 10 சனியும் சந்திரனும் இணைந்திருப்பது தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். 6 செவ்வாய் 8 மறைவது உச்சம் பெற்றிருந்தால் மறைமுக எதிர்ப்புகள் தூளாகும். 7 குரு லக்னத்தை பார்ப்பதால் மனைவி வழி உறவுகளால் மகிழ்ச்சி கிட்டும். 3 சூரியன் 9 இருப்பதால் தைரியமான முடிவை எடுப்பீர்கள். ஆரோக்கியத்திற்கு புதினா தொகையில் எடுத்துக்கொள்வது ஜீரணத்தை சீராக்கும். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்யுங்கள், நன்றாக இருக்கும். கடக லக்ன நண்பர்களே, உங்கள் லக்னத்திற்கு 9 சந்திரன் அமர்ந்து பாக்கியங்களை அள்ளி தருகிறார். 10 செவ்வாய் 7 உச்சம் பெற்றிருப்பதால் உங்கள் மனைவிக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் அல்லது கௌரவம் கிடைக்கும். 6 குரு 12 மறைவதால் கடன் தொல்லைகள் படிப்படியாக குறைய வழிபிறக்கும். 7 சனி 9 இருப்பதால் வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டு. 3 புதன் 8 இருப்பதால் மனக்குழப்பங்கள் வரலாம். ஆரோக்கியத்திற்கு நெல்லிக்காய் சாப்பிட்டு இரத்தத்தை சுத்திகரிக்கும். பரிகாரம்: சிவபெருமானுக்கு வில்வேலிகளால் அர்ச்சனை செய்யவும். சிம்ம லக்ன நேயர்களே, இன்று 8 சந்திரன் சஞ்சரிப்பதால் முக்கியமான முடிவுகளை தடுப்பது நல்லது. 10 சுக்கிரன் 7 அமர்ந்த உங்களை பார்ப்பதால் பொது வாழ்வில் அந்தஸ்து உயரும். 6 சனி 8 மறைந்திருப்பது விபரீத ராஜயோகத்தை தரும். இதனால் தீராத நோய்கள் தீர வழிபிறக்கும். 7 வலுவாக இருப்பதால் மனைவியின் ஆலோசனை உங்களுக்கு இன்று பெரும் உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்திற்கு மஞ்சள் கலந்த பால் பருகுவது எலும்புகளுக்கு பலம் தரும். நண்பர்களே, பரிகாரம்: காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுங்கள். கன்னியா லக்ன நண்பர்களே, 7 சந்திரன் மற்றும் சனி இணைந்திருப்பதால் இன்று வாடிக்கையாளர்கள் அல்லது பொதுமக்களுடன் பழகும் போது நிதானம் தேவை. 10 புதன் குருவின் சாரத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். 6 சனி 7 அமர்ந்திருப்பதால் கால்களில் சிறு வலி வந்து நீங்கலாம். 7 குரு 10 இருப்பதால் மனைவிக்கு தொழில் முன்னேற்றம் உண்டு. 3 செவ்வாய் 5 உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியத்திற்கு பூண்டு சேர்ந்த உணவுகள் வாய்த்தொலையை நீக்கும். நண்பர்களே,
பெருமாள் கோயிலில் துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். மிகவும் நன்மை பயக்கும். துலாம் லக்ன நண்பர்களே, உங்கள் லக்னத்திற்கு 6 சந்திரன் மற்றும் சனி வலுவாக அமர்ந்திருப்பதால் இன்று நீங்கள் வெற்றி வீரராக திகழ்வீர்கள். 10 சந்திரன் 6 சஞ்சரிப்பதால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். 6ஆம் இடம் அதிபதி 6லேயே ஆட்சி பெறுவதால் நீண்ட நாள் சட்ட சிக்கல் தீரும். 7 செவ்வாய் 4இல் உச்சம் பெற்றிருப்பதால் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். 3 குரு 9இல் நீண்ட தூர பயணங்கள் இனிக்கும். ஆரோக்கியத்திற்கு கீரை வகைகளை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்வது கண்களுக்கு நல்லது. நண்பர்களே, துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தை தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சிறப்பாக வருவீர்கள். விருச்சிக நண்பர்களே, உங்கள் லக்னத்திற்கு 5இல் சந்திரன் அமர்ந்திருப்பது பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரும். 10 சூரியன் 4இல் இருப்பதால் அரசு வழி தொழில் செய்வோருக்கு அனுகூலம் உண்டு. 6 செவ்வாய் 3இல் உச்சம் பெற்றிருப்பதால் உங்கள் வீரமும் விவேகமும் கூடும். எதிரிகள் விலகுவார்கள். 7 சுக்கிரன் வலுவாக இருப்பதால் மனைவியின் அன்பால் மகிழ்ச்சி பொங்கும். 3 சனி சஞ்சில் இருப்பதால் கலைத்துறையில் ஆர்வம் கூடும். ஆரோக்கியத்திற்கு இஞ்சி துவையல் பித்தத்தை தணிக்கும். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுங்கள். நன்மை பயக்கும். தனுசு லக்ன நேயர்களே, 4இல் சனி மற்றும் சந்திரன் இணைந்திருப்பதால் இன்று வீடு வாகன லாபம் வலுவாக உள்ளது. 10 புதன் 3இல் சஞ்சரிப்பதால் கமிஷன் மற்றும் தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் கூடும். 6 சுக்கிரன் 3இல் அமர்ந்திருப்பதால் எதிர்ப்புகள் விலகும். 7 குருவின் சாரத்தில் இருப்பதால் திருமண முயற்சிகள் சுலபமாக முடியும். 3 சனி 4இல் இருப்பதால் மனதில் உறுதி பழக்கம். ஆரோக்கியத்திற்கு மிளகு ரசம் சேர்த்து கொள்வது சளித்தொல்லையை தடுக்கும். பரிகாரம்: தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலரை சாற்றி வழிபடுங்கள். சிறப்பாக இருக்கிறது. மகர லக்ன நண்பர்களே, உங்கள் லக்னத்திற்கு 3இல் சந்திரன் அமர்ந்து அசாத்தியமான மனதை தரும். 10 சுக்கிரன் 2இல் இருப்பதால் பேச்சால் பெரும் ஆதாயம் அடைவீர்கள். 6 புதன் 2இல் அமர்ந்திருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் மற்றும் நிதானம் தேவை. 7 சந்திரன் 3 இருப்பதால் வாழ்க்கை துணியுடன் சிறு தூர பயணங்கள் செல்ல நேரிடலாம். 3 குரு 6இல் அமர்ந்திருப்பதால் சிறு அலைச்சல் இருக்கும். ஆரோக்கியத்திற்கு புரதம் நிறைந்த பயிர் வகைகளை சாப்பிடுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். சனிக்கிழமையில் தீபமேற்றி சனி பகவானை வழிபடுங்கள். சிறப்பாக இருப்பீர்கள். கும்பலக்ன நண்பர்களே, 2இல் சந்திரன் அமர்ந்து சனியுடன் இணைவதால் இன்று குடும்பத்தில் தனவரவு திருப்தியாக இருக்கும். 10 செவ்வாய் 12இல் உச்சம் பெற்றிருப்பதால் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தேடி வரும். 6 2இல் இருப்பதால் பேச்சில் மட்டும் நிதானம் காப்பது மிக மிக அவசியம். 7 சூரியன் 1இல் இருப்பதால் மனைவியின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருக்கும். 3 செவ்வாய் வலுவாக இருப்பதால் எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள். ஆரோக்கியத்திற்கு வாழைத்தண்டு உணவில் சேர்த்துக் கொள்வது சிறுநீரக பாதைக்கு நல்லது. நண்பர்களே, விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுங்கள். நன்றாக இருக்கும். மீனலக்க நண்பர்களே, உங்கள் லக்னத்திலேயே சனியும் சந்திரன் இணைந்திருப்பது இன்று உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றும். 10 குரு 4இல் அமர்வது லக்னத்தை பார்ப்பார். சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். 6 சூரியன் 12இல் மறைவதால் எதிரிகள் தொல்லை அறவே இருக்காது. 7 புதன் 12இல் மறைவதால் குருவின் பார்வை இருப்பதால் மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 3 சுக்கிரன் 12இல் இருப்பதால் சுபவிரயங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்திற்கு சீரகம் கலந்த தண்ணீர் அருந்துவது யுத்தத்தை தணிக்கும். குரு பகவானுக்கு கொண்டல் கடலை மாலை சூட்டி சாற்றி வழிபடவும். உணவே மருந்து, அன்பே தெய்வம். இன்று சந்திரன் சனியின் நட்சத்திரத்தில் இருப்பதால் கடின உழைப்பாளிகளுக்கு காலம் கைகூடும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். வெற்றி நமதே. மீண்டும் சந்திப்போம். இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நடக்கும் தசா புத்திகளை பார்த்தால் விரிவான பலன்களை சொல்ல முடியும். நம்பிக்கையோடு இருப்போம். கடவுளை நம்புவோம். எல்லோரும் நன்றாக இருப்போம்.